இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டே முத்துப்பாண்டி, பப்ளிக் எக்ஸாம் ஃபீஸ் 500 ரூபாய் கட்ட நாளைக்கு கடைசி தேதி. நாளைக்கு எக்ஸாம் ஃபீஸ் கொண்டு வரலன்னா ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு வாத்தியார் சொல்லிட்டார். 10வது படிக்கும் முத்துப்பாண்டி தன் அம்மா முனியம்மாவிடம் சொன்னான். முனியம்மா வருத்தத்தோடு கேலண்டரை பார்த்தாள். இன்று தேதி 20. 1ஆம் தேதி வராமல் அவள் ஒன்றும் செய்ய முடியாது. அவள் 3 வீடுகளில் வேலை பார்க்கிறாள். 2 வீடுகளில் அட்வான்ஸாக இப்போதே பாதி சம்பளம் வாங்கியாகிவிட்டது. 3வது வீட்டு எஜமான் வேலைக்கு சேரும் போதே அட்வான்ஸ் எல்லாம் கேட்கக்கூடாது என்று கராராக சொல்லியிருந்தார். அவள் கணவன் குடிகாரன், ஒரு பிக் பாக்கெட்டும் கூட. இப்போது ஜெயிலில் இருக்கிறான். வெளியில் வர 6 மாதம் ஆகும். ஆனால் வந்தும் அவளுக்கு பெரிய உபகாரம் எதுவும் இருக்க போவதில்லை. அவனுக்கும் சேர்த்து அவள்தான் செலவு செய்ய வேண்டும். அவளுக்கு ஒரே மகன் முத்துப்பாண்டி. படிப்பில் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்குகிறான். அவனாவது நன்றாக படித்து உருப்பட வேண்டும் என்று அவளும் படாத பாடுபடுகிறாள். ஆனால் மாத வருமானத்தில் பாதி வீட்டு வாடகைக்கே போய்விடுகிறது. மீதி பணத்தில் வீட்டு செலவை சமாளிக்க இன்றைய விலைவாசி ஒத்துழைக்க மறுக்கிறது. நாளைக்குள் கட்ட வேண்டிய பப்ளிக் எக்ஸாம் ஃபீஸ் 500 ரூபாய் கட்டாவிட்டால் அந்த வாத்தியாரம் தான் என்ன செய்வார் பாவம். அவருக்கும் கடமை என்று ஒன்று இருக்கிறதே என்று முனியம்மாவுக்கு தோன்றியது. அவர் மேல் தப்பு சொல்ல அவளுக்கு தோன்றவில்லை. இந்த பாழா போன மனுஷன் மட்டும் ஒழுங்கா இருந்தா இப்படி ஒவ்வொன்றுக்கும் நாம கஷ்டப்பட வேண்டியதில்லை என்று விரக்தியுடன் வாய்விட்டு கூறினாள். முத்துப்பாண்டி இந்த கால குழந்தைகளுக்கே உரிய சுட்டித்தனத்துடன் அவளை கேட்டான். நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலாமா வேண்டாமா, அதை சொல்லு முதல்ல என்றான். இதை கேட்டு முனியம்மா பெருமூச்சு விட்டாள். வேறு வழி இல்லை, அட்வான்ஸ் தர முடியாது என்று சொன்ன அந்த 3வது வீட்டுக்கார எஜமானைத்தான் ஏதாவது மன்றாடி அட்வான்ஸ் பணம் வாங்கி இவனிடம் தந்து நாளைக்கு ஃபீஸ் கட்ட அனுப்ப வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். 2 வருஷமாய் அவர் வீட்டில் வேலை பார்க்கிறாள். இந்த ஒரு தடவையாவது அவர் உபகாரம் செய்தால் நன்றாக இருக்கும். அவருடைய மனைவி கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் அந்த அம்மா ஊருக்கு போயிருக்கிறாள். இப்போது போய் அந்த வீட்டில் பாத்திரம் கழுவி விட்டு வர வேண்டும். எதற்கும் பையனையும் அழைத்து கொண்டு போய் கேட்டு பார்க்கலாம் என்று முடிவு செய்து முனியம்மா அவனையும் அழைத்து கொண்டு கிளம்பினாள். போகும்போதே முத்துப்பாண்டி, அம்மா அந்த ஆள் தரமாட்டேன்னு சொன்ன என்னம்மா செய்யறது என்று கேட்டான். கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வாடா, போறப்பவே இப்படி அபசகுணமா கேட்டா என்ன பண்றது என்று அதட்டினாள். அந்த வீட்டு சொந்தக்காரர் வராண்டாவில் உட்கார்ந்து அவர் நண்பர் ஒருவருடன் பேசி கொண்டிருந்தார். அவள் முத்துப்பாண்டியை கூட்டி வந்ததை பார்த்த உடனேயே அவர் முகம் சுளித்தார். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது பையனை எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு? இல்லை எஜமா, ஒரு ஓரமா சும்மா உட்கார்ந்துருப்பான், குறும்பு எதுவும் செய்ய மாட்டான் என்று கூறினாள். வேண்டா வெறுப்பாய் அவர் தலையசைத்தார். சமையலறையில் இருந்த பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தாள். சிறிது நேரத்தில் அந்த வீட்டுக்காரர் தண்ணி குடிக்க உள்ளே வந்தார். தனியாக பேச கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தில் மெல்ல கேட்டாள் முனியம்மா. எசம்மா, ஒரு சின்ன உதவி, அட்வான்ஸா ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் கட்ட நாளைக்கு தான் கடைசி நாள் என்றாள் முனியம்மா. ஆமா, உன் பையன் படிச்சு கலெக்டர் ஆக போறான் பாரு. நான் முதல்லயே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அட்வான்ஸு கடன்னு என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாதுன்னு என்று சத்தமாக கத்திவிட்டு நிற்காமல் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். முனியம்மாவிற்கு அவர் பேசியது வேதனையாக இருந்தது. பெரிய பங்களாவில் வசிக்கின்ற அந்த மனிதருக்கு மனம் சிறியதாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டாள். ஆனால் அவரிடம் ஒன்றும் சொல்லாமல் பாத்திரம் கழுவி முடித்தாள். மகனை அழைத்து கொண்டு அவரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள். போகிற வழியில் அவள் கண்களை துடைத்து கொண்ட போது, அழறியா அம்மா என்று கேட்டான் முத்துப்பாண்டி. இல்லப்பா, கண்ணுல தூசி பட்டுருச்சு என்றாள். நீ எதுக்குமா கவலைப்படுற, பணத்தை பத்தியா என்ற முத்துப்பாண்டி 500 ரூபாய் தாள் ஒன்றை அவளிடம் காண்பித்தான். முனியம்மா திகைப்புடன் அந்த பணத்தை வாங்கி கொண்டே கேட்டாள். இது எங்கடா கிடைச்சது? அந்த வீட்டுல கீழே இருந்தது, அந்த ஆளுக்கு தெரியாம அதை எடுத்து ஜோப்பியில போட்டுக்கிட்டேன் என்றான் முத்துப்பாண்டி. முனியம்மா அந்த இடத்திலேயே மகன் முதுகில் மாறி மாறி அடித்து, இது என்னடா திருட்டு பழக்கம், எப்ப இருந்து ஆரம்பிச்சது? அப்பன் புத்தி அப்படியே வந்துருச்சா உனக்கு? ஏழையா இருந்தாலும் கௌரவமா பழைக்கணும்னு தாண்டா இவ்வளவு கஷ்டப்படுறேன், என்ன காரியம் செஞ்சிருக்க என்று கத்திக்கொண்டே அப்படியே திரும்பி மகனை தரத்தரவென்று இழுத்து அந்த வீட்டுக்கு சென்றாள். இன்னமும் அந்த வீட்டுக்காரர் அந்த நண்பரிடம் பேசிக்கொண்டுதான் இருந்தார். அவளை பார்த்ததும் எரிச்சலுடன் என்ன என்று கேட்டார். என் மகன் தெரியாத்தனமா தப்பு செய்துட்டான் எஜமா, உங்க வீட்டுல கீழே விழுந்து கிடந்துதாம் இந்த 500 ரூபாய், அதை எடுத்து வச்சுக்கிட்டான் என்று அவள் அந்த 500 ரூபாயை அவரிடம் நீட்டினாள். அவர் முத்துப்பாண்டியை சுட்டெரிப்பது போல பார்த்து கொண்டே 500 ரூபாய் தாளை வாங்கினார். உன் புருஷன் பிக் பாக்கெட்டு, அதனால வேலையில சேர்த்துக்க வேண்டான்னு அன்னைக்கே பல பேர் சொன்னாங்க. இன்னைக்கு உன் பையனும் அதையே செய்திருக்கான்
என்று வார்த்தைகளால் சுட்டரிக்க முனியம்மா துடிதுடித்து போனாள். அதுவும் முன்பின் தெரியாத ஒரு மனிதர் முன் இப்படி அவமானப்படுத்துகிறாரே என்று அழுகையாக வந்தது அவளுக்கு. கண்களில் கண்ணீர் முட்டியது அவளுக்கு. என்ன எஜமா, குழந்தை ஏதோ தெரியாத்தனமா செய்ததை இப்படி சொல்றீங்க? அதான் அவனுக்கு புத்தி சொல்லி நான் திருப்பி கொடுத்துட்டேன்ல என்றாள். அவர் தன் நண்பர் முன்னிலையில் அவள் அப்படி கேட்டதை கௌரவ குறைவாக நினைத்தார். கோபத்துடன், நீயா கொண்டு வந்து தந்திருக்கலைன்னா உன் வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கும். திருட்டுத்தனம் செய்யலாமா? நான் அதை சொல்லக்கூடாதாம். இப்படிப்பட்ட ஆள் வேலைக்கு வேண்டாம். நாளையில் இருந்து நீ வேலைக்கு வராதே என்று கோபமாக கூறினார். முனியம்மா கூனி குறுகி போனாள். என்ன மனிதர் இவர்! ஒரு வீடு இல்லை என்றால் வேலைக்கு 1000 வீடு என்று மனதில் எண்ணியவாறே சென்றாள். சரி எசம்மா, நாளையிலிருந்து நான் வேலைக்கு வரவில்லை. இந்த 25 நாள் செய்த வேலைக்கு சம்பளம் கொடுத்துருங்க, போயிடுறேன் என்று கூறினாள். வேலைக்கு வரக்கூடாது என்று சொன்னதை கேட்டு அவள் அதிர்ந்து போய் கெஞ்சி கூத்தாடுவாள் என்று நினைத்த அவருக்கு அவள் அதை செய்யாமல் செய்த வேலைக்கு சம்பளம் கேட்டது அவர் கோபத்தை அதிகப்படுத்தியது. முதலில் என் வீட்டில் என்னவெல்லாம் காணாமல் போயிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து கணக்கு போடாமல் உனக்கு நயா பைசா தரமாட்டேன் என்றார். மனசாட்சி இல்லாமல் பேசும் அந்த மனிதரை கண்கலங்க பார்த்தாள் முனியம்மா. அவர் அவளை ஒரு புழுவை போல் பார்த்தார். பக்கத்தில் இதையெல்லாம் பார்த்தபடி உட்கார்ந்திருந்த அவரது நண்பரை நியாயம் கேட்கும் பாவனையில் பார்த்தாள் முனியம்மா. ஆனால் அவரோ ஆழ்ந்த யோசனையுடன் வேறெங்கோ பார்த்தபடி இருந்தார். ஏழைக்கு யாரும் துணை இல்லை என்ற எண்ணம் அவள் மனதில் மேலோங்கி நின்றது. ஓரிரு நிமிடங்கள் நின்றவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். முத்துப்பாண்டி அழவில்லை. அவன் முகத்தை உர்ரென்று வைத்திருந்தான். அவன் அவளை பார்த்த பார்வை நீ ஒரு முட்டாள் என்று குற்றம் சாட்டுவது போல் தெரிந்தது. அவளால் அதை தாங்க முடியவில்லை. அவள் நேர்மைக்கு கிடைத்த மரியாதையை கண்டு மகன் எள்ளி நகைப்பது போல் இருந்தது. மனம் வலித்தது. சிறிது தூரம் அவர்கள் போயிருப்பர். அவர்கள் அருகில் ஒரு கார் வந்து நின்றது. பயத்துடன் முனியம்மா பார்த்தாள். அந்த எஜமானனின் நண்பர் காரில் இருந்து இறங்கினார். அவரை பார்க்கவே அவளுக்கு அவமானமாக இருந்தது. தலைகுனிந்து நின்றாள். அவர் ஒன்றும் சொல்லாமல் தன் விசிட்டிங் கார்டை நீட்டினார். பக்கத்து ரோட்டில் புதிதாக ஒரு சூப்பர் மார்க்கெட் திறக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அது என்னுடையதுதான். அங்கே இந்த கார்டை கொண்டு போய் நாளைக்கு காலையில காண்பி. உனக்கு நல்ல சம்பளத்துல தகுந்த வேலை போட்டு கொடுப்பாங்க, நான் சொல்லி வைக்கிறேன் என்றார் அவர். அவளால் தன் காதுகளை நம்ப முடியவில்லை. அந்த கார்டை வாங்கியபடியே அவரை திகைப்புடன் பார்த்தாள். அந்த சூப்பர் மார்க்கெட் 3 மாடி கட்டிடம். 500 பேருக்கு மேல் வேலை செய்கிறார்கள். நல்ல சம்பளம். அந்த வழியாக போகும்போதெல்லாம் அண்ணாந்து பார்த்திருக்கிறாள். அதிலெல்லாம் ஒரு வேலை கிடைக்கும் என்று அவள் கனவிலும் நினைத்திருக்கவில்லை. அவர் அவளை பார்த்து கனிவாக கூறினார். நாணயமான ஆட்கள் வேலைக்கு கிடைக்கிறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம்மா. ஒரு நல்ல ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு 10 பேரை வேலைக்கு சேர்க்க வேண்டியிருக்கு. பல ஊர்களில் தொழில் செய்கிற என்னோட அனுபவம் இது. பணத்தேவை இருக்கிறப்பவும் எடுத்தது மகன் என்றும் பார்க்காமல் அந்த பணத்தோட திரும்பி வந்த பாரு. உன்ன மாதிரி நாணயமான வேலையால் கிடைக்கணும்னா 1000ல் ஒருத்தர் தேர்றது கூட ரொம்ப கஷ்டம். நாளைக்கு கண்டிப்பா வா என்று கூறினார். சட்டை பையிலிருந்து 2 500 ரூபாய்களை எடுத்து அவள் கையில் திணித்தார். ஏதோ அவசர தேவைன்னு சொன்னியே, அதுக்கு வச்சுக்கோ என்று பணத்தை கொடுத்தார். எதிர்பார்க்காமலேயே நல்ல வேலை கிடைத்த சந்தோஷத்தை விட நேர்மைக்கு மதிப்பில்லை என்று தன் மகன் நினைக்க இருந்த தருணத்தில் அவர் நாணயத்திற்கு உண்டான மதிப்பை உணர்த்திவிட்டு போனது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த கதை உங்க எல்லாருக்குமே நிச்சயமா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.